வணக்கம். ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. இன்னைக்கு நம்ம ராசி பலம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜோதிடத்துல பாருங்க, இந்த ராசியில ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஒரே நட்சத்திரத்துல நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஒரே டேட்ல நிறைய பேர் 1000 பேர் பிறந்திருப்பாங்க. லட்சம் பேர், கோடி பேர் பிறந்திருப்பாங்க. ஆனா இதெல்லாம் இண்டிவிஜுவலா இல்லை. எப்படின்னா இப்ப பாருங்க, மீன ராசிக்கு கும்பராசிக்கு எல்லாமே சாடே சாத்தி நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கா? இல்ல. எதுக்குன்னா உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி உங்களோடது புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க வெறும் ஜாதகம் மட்டும் இல்ல, கை ரேகையும் ஜாதகத்துக்கு மேட்ச் பண்ணணும். இப்ப பாருங்க, உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்கு, அது கையில இருக்கா? அது ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணணும். எதுக்குன்னா ஒருவேளை உங்க டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆயிருக்கலாம், பர்த் டைம் மிஸ்டேக் ஆயிருக்கலாம், ஆனா கை ரேகை போய் சொல்லாது. ஸோ ரெண்டுமே மேட்ச் பண்ணி, நாடி ஜோதிடம் படி, பாமிஸ்ட்ரி படி ரெண்டுமே மேட்ச் பண்ணி நாம ஒருவேளை இந்த டேட் ஆஃப் பர்த் சரி இல்லை இன்னாலும் கூட நாம கண்டிப்பா அந்த கை ரேகை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி உங்க ஜாதகத்தை பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் இருக்குன்னு பாருங்க, ஒரு கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. ஜாதகத்துல தசா பீரியட் நாம பார்ப்போம். அதுக்கப்புறம் கை ரேகை வச்சு கையில சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்ட லைன்ஸ் எப்போ எந்த ஏஜ்ல டச் ஆகுது அது பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரச்சனை பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம அலைன் பண்ணி சொன்னா 100% ப்ரெடிக்ஷன் கரெக்டா வரும். இந்த மாதிரி நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னா பைரவி ஆஸ்ட்ரோவை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த நம்பருக்கு நீங்க கூப்பிடலாம். துலா ராசி 2026 மே 10 அப்புறம் இந்த துலா ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்தம பாவத்தில் இருக்கிற சூரியன். அந்த சூரியன் சப்தம பாவத்தில் இருக்கிறது திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் என்ன பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுச்சு சார், என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க கேட்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் யார் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது காம்ப்ரமைஸ் ஆகிற சான்ஸ் அதிகமா இருக்கு. நீங்க நேசிச்சுட்டு இருக்கிற அந்த பொண்ணு விட்டுட்டு போயிருந்தா, அந்த பையன் விட்டுட்டு போயிருந்தா, மறுபடியும் நீங்க ஒன்று சேர்ற சான்ஸ் அதிகமாக இருக்கு. காம்ப்ரமைசிங் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. அட் த சேம் டைம் நீங்க பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனை வர அதிகமான சான்சஸ் இருக்கு. உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஒரு ஜாப்ல ப்ரமோஷன் கிடைக்கலாம், ஜாப்ல அதிகமான ப்ரோக்ரஸ் வரலாம், ஏதோ ஒரு பிளேஸ்ல சக்சஸ் அதிகமாக இருக்கு உங்க லைஃப் பார்ட்னருக்கு. யாருக்குன்னா இந்த துலா ராசியில பிறந்தவருக்கு அஷ்டம ராஷாதிபதி அஷ்டம பாவத்தில் இருக்கிறது உடம்பு பிரச்சனை, லங்ஸ் இஷ்யூஸ், போன்ஸ் மதர்ஸ் ரிலேட்டட், கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ், விபரீதமான ஏர் ஃபால் ஆகுது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நீங்க பேஸ் பண்ணலாம். அதுக்கு எல்லாமே மெடிக்கேஷன் இருக்கு, தைரியமா நீங்க ஃபாலோ பண்ணலாம். அது லாங் டர்ம் இஷ்யூஸ் கிடையாது. பஞ்சம பாவத்துல ராகு, இது சந்தான யோகத்துக்கு ரொம்ப தடையா வருவான் இந்த ராகு கிரகம். இது இப்போ யூஸ்வலா எனக்கு கேட்கிற கேள்வி என்னன்னா, சார் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மின்னு சொன்னாங்க சார், வேற பிரச்சனை இந்த மாதிரி குழந்தை யோகம் டிலே ஆகிக்கிட்டே இருக்குன்னு கேட்பாங்க. இது அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். ஒரு ஜோதிடர் இவங்க ஜாதகத்துல இது ஒரு சந்தான யோகம் பார்க்கும்போது அவர் சேத்தஸ்பட்டம் பீஜஸ்பட்டம் பார்த்து சப்தாம்ச சார்ட் பார்க்கணும். சப்தாம்ச சார்ட் பார்க்காம டைரக்டா நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. எப்படின்னா அதுல இருக்கிற அந்த பிளானட்டரி காம்பினேஷன், ஒரு கிரகத்தோட எனர்ஜி என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தாதான் சந்தானம் பத்தி சொல்ல முடியும். ஆனா இப்போ இருக்கிற வெறும் இந்த ராசி பலம் ஆயிருக்கிறதுனால கண்டிப்பா டிலே ஆகிற சான்ஸ் இருக்கு, ஜாகிரதை இருங்க. ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ், நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, ஆனா இருக்கு பூர்வீக சொத்து, அது கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்பியூட் இருக்கிற சான்ஸ், லீகல் டிஸ்பியூட் இருக்கலாம். வாங்கின சார் இப்ப பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ், ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க ஆனா அதுல ஏதோ ஒரு லீகல் டிஸ்பியூட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பொசிஷன் இருக்கு. நீங்க ரொம்ப ஜாகிரதையா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குங்க. சில பேருக்கு வாஸ்து தோஷம் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வாங்குற சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியில ஏதோ ஒரு தோஷம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாம ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த சோலி போட்டு இந்த பிளேஸ்ல ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா இல்லையா நம்ம எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற ப்ராப்பர்ட்டி வாங்குற சான்ஸ் அதிகமா இருக்கு. ரொம்ப ஜாகிரதையா நீங்க ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணுங்க. திருமண யோகம் இருக்கு. அதுக்கப்புறம் கரியர்ல நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கு.
ஃபைனான்சியல் சக்சஸ் இருக்கு. கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர சான்ஸ், பிசினஸ்ல நிறைய ப்ரோக்ரஸ், பிசினஸ்ல நிறைய ப்ராஃபிட் ஆகிற சான்ஸ் அதிகமாகவே இருக்கு இந்த துலா ராசியில பிறந்தவருக்கு.